Thinking about lemons, எலுமிச்சை குறித்து யோசிப்பது, catching them lemons. எலுமிச்சையை பிடிப்பது. What did Jesus do with his lemons? இயேசுவை நோக்கி வந்த எலுமிச்சையை வைத்து அவர் என்ன செய்தார்? What did Jesus do when lemons were thrown at him? அவரை நோக்கி எலுமிச்சையை வீசும் பொழுது இயேசு என்ன செய்தார்? Lemons were thrown at Jesus, right? இயேசுவை நோக்கி எலுமிச்சை வீசப்பட்டதா? All kinds of lemons came at Jesus. எல்லா விதமான எலுமிச்சைகளையும் இயேசுவின் மேல் எறிந்தார்கள். What did Jesus do with them? அதை வைத்து இயேசு என்ன செய்தார்? We meditated on how he caught them all. அதை எல்லாவற்றையும் எப்படி அதை ஏற்று பிடித்துக் கொண்டார் He என்பதை didn't dodge பார்த்தோம். the lemon. அவர் அதை தள்ளி விலகவில்லை, He caught them all. எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டார். In other words, he endured them all. அதை தாங்கி நின்று கொண்டிருந்தார். No matter what kind of lemon came at him, என்ன மாதிரியான எலுமிச்சை அவரை நோக்கி no வந்திருந்தாலும், matter who it came from, யாரிடத்திலிருந்து அது வந்திருந்தாலும், whether it was from people outside, அது வெளியில் இருந்த ஜனங்களிடத்திலிருந்து whether வந்திருந்தாலும், it was from his own inner circle, தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து whether it வந்திருந்தாலும், was from his own family, தன்னுடைய குடும்பத்திலிருந்து be வந்திருந்தாலும் it கூட, from the enemy, அது எதிரியிடத்திலிருந்து be it வந்திருந்தாலும் from கூட, the world in itself, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகத்திலிருந்து as வந்திருந்தாலும் lemons came at Jesus, இயேசுவை நோக்கி எலுமிச்சை வந்து கொண்டே he இருந்தது. caught every lemon. எல்லா எலுமிச்சைகளையும் அவர் பிடித்துக் He கொண்டார். endured every lemon. எல்லா எலுமிச்சைகளையும் தாங்கி நின்று He didn't கொண்டிருந்தார். give up. He didn't run away. அவர் அந்த இடத்திலிருந்து விட்டு விலகி ஓடவில்லை. He didn't run back to heaven. மீண்டுமாக பரலோகத்திற்கு திரும்பி ஓடவில்லை. He didn't say, I give up. I do not want to do this anymore. இதை என்னால் செய்ய முடியவில்லை, இதை நான் விட்டு விடுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. Though the sourest of lemons came at Jesus, அநேக புளிப்பான கசப்பான எலுமிச்சை அவரை நோக்கி வந்தது. he caught them lemons. எல்லாவற்றையும் அதை பிடித்து, So from this series Lemonade, இந்த லெமனேட் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கும் we are பொழுது trying to learn what we do when life gives us lemons. இந்த வாழ்க்கை நமக்கு எலுமிச்சை தரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதை தியானித்துக் How கொண்டிருக்கிறோம். do we respond when life gives us lemons? எலுமிச்சை, இந்த வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சை கொடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதற்கு பதில் We அளிப்பீர்கள்? catch them lemons. எலுமிச்சையை நாம் பிடித்துக் கொள்வோம். And then what do we do with the lemons that we've caught in life? நாம் பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா எலுமிச்சையை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? What did Jesus do with the lemons? அந்த எலுமிச்சையை வைத்து இயேசு என்ன செய்தார்? After enduring, after catching all the lemons, எல்லாவற்றையும் பிடித்து தாங்கி நின்ற what did பின்னதாக Jesus do with his lemons? அந்த எலுமிச்சைகளை வைத்து இயேசு என்ன How செய்தார்? many of you say you want to learn from Jesus this morning? இயேசுவின் இடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Let's go to Luke chapter 23, லூக்கா 23வது அதிகாரம் verse number 46. 46வது வசனம். What a familiar verse this is. இது எல்லோருக்கும் தெரிந்த அறிமுகமான ஒரு வசனம் தான். These words are etched in our memory இது நமக்கு எப்பொழுதுமே நினைவில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். because we go over this verse year after year, especially during Good Friday. வருடமாக ஒவ்வொரு வருடமும் இந்த புனித வெள்ளியில் கூட நாம் இந்த வசனங்களை You see, படித்திருப்போம். these words of Jesus were uttered at the most crucial point of his life. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார். The Bible says வேதாகமத்தில் in பார்க்கும் Luke பொழுது 23:46, லூக்கா 23வது அதிகாரம் 46வது then வசனம். Jesus shouted, இயேசு இப்படியாக கத்துகிறார், Father, I entrust my spirit into your hands. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று And with சொல்கிறார். those he breathes his words, he breathes his மகா last. சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விடுகிறார். Father, I entrust my spirit into your hands. பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று What சொல்லுகிறார். is Jesus doing in this இந்த place? இடத்தில் இயேசு என்ன செய்து He's கொண்டிருக்கிறார்? bringing his spirit தன்னுடைய ஆவியை எடுத்து and he is giving it into the Father's hands. பிதாவின் கரங்களிலே தன்னுடைய ஆவியை அவர் ஒப்புக் You கொடுக்கிறார். see Psalm 31:5. சங்கீதம் 31வது அதிகாரம் 5இல் It பார்க்கும் records பொழுது the same words of Jesus. அதே போல இயேசு சொன்ன அதே வசனத்தை இங்கும் பதிவிட்டுள்ளார்கள். I entrust my spirit into your hands. உமது கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். Rescue me, Lord, என்னை காப்பாற்றுங்கள் என்று for you are சொல்லுகிறார். a faithful God. நீர் எப்பொழுதுமே உண்மையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். This morning, இந்த காலை
வேளையிலே How many of you want to pray the same prayer that Jesus prayed? இயேசு செய்த இதே ஜெபத்தை எத்தனை பேர் செய்ய How விரும்புகிறீர்கள்? many of you want to say, I want to entrust my spirit into the Father's hands? என்னுடைய ஆவியை எத்தனை பேர் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியும்? If you are here to say that, இதை நீங்கள் சொல்ல just விரும்பினால் close your eyes for a moment with me. ஒரு நொடி பொழுது உங்களுடைய கண்களை மூடி God wants to do something in this room right now. இந்த நேரத்தில் இந்த இடத்துல தேவன் ஏதோ ஒன்று செய்ய So விரும்புகிறார். just say Jesus. இயேசுவே, Just say Father. அப்பா பிதாவே, Just say Holy Spirit. பரிசுத்த ஆவியே, I entrust my spirit என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். into your hand. உம்முடைய கரங்களில் ஒப்புக் In கொடுக்கிறேன். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Now, how is this verse இந்த வார்த்தை relevant to the theme lemonade? இந்த லெமனேட் என்கிற தலைப்பிற்கு எப்படி இது ஒத்துப்போகிறது? How can we imply that Jesus did something with his lemons through this verse? இயேசு இந்த வார்த்தையின் மூலமாக எப்படி அந்த எலுமிச்சையை கையாண்டார் என்பதை நாம் பார்க்க Now, for a போகிறோம். moment, ஒரு நொடி பொழுது I want you to go back to thinking about a lemon, ஒரு எலுமிச்சையை குறித்து நீங்கள் மீண்டுமாக யோசித்துக் a கொள்ளுங்கள். physical lemon. ஒரு எலுமிச்சை உங்கள் கையில் இருப்பது போல் நீங்கள் யோசித்துக் Think கொள்ளுங்கள். about how you will taste a lemon. ஒரு எலுமிச்சையை நீங்கள் எப்படியாக ருசி Let's பார்ப்பீர்கள்? say somebody gives you undiluted lemon juice எந்த ஒரு கலப்படம் இல்லாத எலுமிச்சை மட்டுமே இருக்கிற ஒரு ஜூஸை உங்களிடத்தில் and கொடுத்தால் asks you to drink it without telling you what it அது is. என்னவென்று சொல்லாமல் நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டும் என்று The சொன்னால் moment you taste it, நீங்கள் அதை ருசி பார்த்த உடனேயே that bitterness is going to get to you. அந்த ஒரு கசப்பு உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று The செய்யும். sourness is going to get to you. அந்த கசப்பும் புளிப்பும் ஏதோ ஒன்று உங்களை செய்யும். So what is that sourness? அந்த புளிப்பானது என்னவற்றை குறிப்பிடுகிறது? What is the lemon? அந்த அந்த எலுமிச்சையின் அந்த அந்த ருசி என்னவாக It's இருக்கிறது? your mouth. உங்களுடைய வாய். And what happens in your mouth? உங்களுடைய வாயில் என்ன நடக்கிறது? Your palate receives that bitterness. அந்த நாக்கு அந்த சுவையை எடுத்து So கொண்டிருக்கிறது. even after you swallow it, அதை நீங்கள் முழுங்கின பிறகு even after it gets into your system, அதை எடுத்ததற்கு பின்பதாக that unpleasant feeling, it lingers in your mouth. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படுகிறது. That bitter, that sour taste remains in your அந்த mouth. கசப்போ புளிப்போ உங்களுடைய வாயில் இருந்து கொண்டே இருக்கிறது. When you take a physical ஒரு lemon, எலுமிச்சையை நீங்கள் எடுத்து ருசி பார்க்கும் பொழுது it's your mouth that tastes it. உங்களுடைய வாயில் எடுத்து நீங்கள் ருசி பார்க்கும் பொழுது It's your mouth that experiences it. அந்த வாயில் அந்த ருசி உங்களோடு கூட இருக்கும் பொழுது When life gives you இந்த lemon, வாழ்க்கை உங்களுக்கு ஒரு எலுமிச்சை கொடுக்கும் பொழுது what receives that lemon? அந்த எது அதை பெற்றுக்கொள்ளுகிறது? What tastes that lemon? எது அதை ருசி பார்க்கின்றது? What experiences that lemon? எது உங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கின்றது? It's your spirit. உங்களுடைய ஆவி. It's your spirit உங்களுடைய ஆவி இதை that செய்கிறது. experiences these lemons that life throws at you. வாழ்க்கை உங்களை நோக்கி எலுமிச்சை எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ஆவி இதை அனுபவித்துக் It's கொண்டிருக்கிறது. your spirit that tastes the bitterness. இந்த கசப்பை உங்களுடைய ஆவி உணர்கிறது. It's your spirit that tastes the sourness. இந்த கசப்பை உங்களுடைய ஆவி ருசி பார்க்கிறது. It's your spirit that tastes this unpleasant feeling. பிடிக்காத ஒரு விஷயத்தை, பிடிக்காத ஒரு இந்த எலுமிச்சையை உங்களுடைய ஆவி உணர்ந்து It's கொண்டிருக்கிறது. your spirit that's left with the aftertaste. இந்த எலுமிச்சை சாப்பிட்ட பின்பதற்கு நடக்கிற காரியங்களை உங்கள் ஆவி எடுத்து கொண்டிருக்கிறது. All the lemons that came at Jesus, இயேசுவை நோக்கி வந்த எல்லா it எலுமிச்சைகளும் was his spirit that experienced it. இந்த ஆவிதான் அதை அனுபவித்துக் The கொண்டிருந்தது. betrayal, அவரை துரோகம் his செய்த எல்லா spirit காரியம் tasted it. அது ருசி பார்த்தது. The denial, அவரை the மறுதலித்தவர்கள், hatred, அந்த வெறுப்பு, the vengeance, அந்த வெறுப்பு, the curse, இந்த சாபம், it was his spirit that tasted அந்த it. ஆவிதான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது. Every loss, எல்லா every இழப்புகளும், humiliation, அவரை எல்லாரும் நிந்தித்தார்கள். it was his spirit that tasted அந்த it. ஆவிதான் எல்லாவற்றையும் அனுபவித்து ஏற்றுக்கொண்டது. It was his spirit that endured it.
இந்த ஆவிதான் எல்லாவற்றையும் தாங்கி நின்று It was கொண்டிருந்தது. his spirit that carried it. அந்த ஆவிதான் எல்லாவற்றையும் சுமந்து Turn கொண்டிருந்தது. to somebody and say, it's the spirit. இது ஆவி என்று சொல்லுங்கள். That's why here you see Jesus say, இயேசு அதனால் தான் இந்த இடத்தில் I சொல்லுகிறார், entrust my spirit. என்னுடைய ஆவியை உங்களிடத்தில் ஒப்புக் What did கொடுக்கிறேன். Jesus do? இயேசு என்ன He செய்கிறார்? brought them அந்த lemons. எலுமிச்சையை எடுத்துக்கொண்டு He brought them into the Father's அது hands. பிதாவினிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார். So today, இன்றைக்கு on day 3, மூன்றாவது நாள் we're meditating on bring them அந்த lemons. எலுமிச்சையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று All சொல்லுகிறார். the lemons that your spirit is experiencing. உங்களுடைய ஆவி அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா எலுமிச்சைகளையும் All the நீங்கள் கொண்டு வாருங்கள். sourness your spirit has tasted. இந்த ஆவி கசப்பான எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறதை நீங்கள் கொண்டு வர வேண்டும். Like Jesus, இயேசுவை போல you got to bring them to the Father. பிதாவினிடத்தில் நீங்கள் கொண்டு வர You வேண்டும் got என்று to சொல்லுகிறார். bring them to Jesus. இயேசுவினிடத்தில் நீங்கள் கொண்டு வர You வேண்டும். see, when life gives you lemons, இந்த வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சையை கொடுக்கும் பொழுது you need a spirit check. உங்களுக்கு ஆவியை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். Everybody say spirit check. ஆவியை நான் பரிசோதித்து பார்க்க Turn to வேண்டும். somebody and say spirit check. ஆவியை நீங்கள் பரிசோதித்து பார்க்க You வேண்டும். see, whenever our spirit tastes something bitter, இந்த கசப்பான ஒரு உணர்வை ஆவி எடுத்துக்கொள்ளும் பொழுது, whenever there's a lemon that comes at our life, இங்க வாழ்க்கையில் ஒரு எலுமிச்சை வரும் பொழுது our spirit carries that sourness. இந்த கசப்பை இந்த புளிப்பை இந்த ஆவி எடுத்துக்கொண்டு சுமந்து Our செல்லுகிறது. spirit carries the hurt. இந்த காயத்தை ஆவி சுமந்து செல்லுகிறது. Our spirit carries the wound. இந்த காயத்தை இந்த ஆவி சுமந்து Our கொண்டிருக்கிறது. spirit carries the brokenness. இந்த உடைந்து போன நிலைமையை ஆவி சுமந்து Our கொண்டிருக்கிறது. spirit carries the pain. இந்த வலியை ஆவி சுமந்து Our கொண்டிருக்கிறது. spirit carries it. அதை சுமந்து கொள்ளுகிற காரியமாக So நாம் today you பார்க்கிறோம். and I got to do a spirit check. இந்த ஆவியை நாம் இந்த நேரத்தில் பரிசோதித்து Turn பார்க்க to வேண்டும். somebody and ask, how's your spirit doing this இந்த morning? காலை வேளையில உங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கேளுங்கள். How's your spirit doing this morning? இந்த காலை வேளையில ஆவி உங்களுக்கு எப்படி இருக்கிறது? You got to periodically do a spirit check. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த ஆவியை நீங்கள் பரிசோதித்து பார்த்து கொண்டே இருக்க Life is வேண்டும். always going to give you lemons. இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உங்களுக்கு எலுமிச்சை கொடுத்து கொண்டே The இருக்கும். world is going to give you tribulation. Jesus said that. இந்த வேதாகமத்தில் இயேசு சொன்னது போல இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். Relationships are going to give you lemons. உறவுகளும் உங்களுக்கு எலுமிச்சையை கொடுக்கும். Marriage will give you lemons. திருமண காரியத்தில் நீங்கள் எலுமிச்சையை Your சந்திப்பீர்கள். family will give you இந்த lemons. குடும்பம் உங்களுக்கு ஒரு எலுமிச்சையை Your கொடுக்கும். job might give you இந்த lemons. வேலை உங்களுக்கு ஒரு எலுமிச்சையை Your கொடுக்கும். ministry might give you இந்த lemons. ஊழியம் கூட உங்களுக்கு ஒரு Your எலுமிச்சையை dreams, your கொடுக்கும். desires may bring lemons. உங்களுடைய கனவுகளோ வாஞ்சைகளோ ஆசைகளோ உங்களுக்கு The எலுமிச்சையை world, the கொடுக்கும். culture of this world will bring you lemons. இந்த உலக கலாச்சாரம் கூட உங்களுக்கு ஒரு எலுமிச்சையை கொடுக்கும். Now what matters is how is your spirit doing after the இந்த lemon? எலுமிச்சையை வைத்து உங்களுடைய ஆவி எப்படி கையாளுகிறது என்பதை நாம் பார்க்க How is your போகிறோம். spirit doing after that tragedy? அந்த மோசமான நிலைமைக்கு பின்பதாக உங்களுடைய ஆவி எப்படி How's இருக்கிறது? your spirit doing after that loss? அந்த இழப்பிற்கு அப்புறமாக உங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது? How's your spirit doing after the abuse? உங்களை நிந்தித்தவர்கள் உங்களை கைவிட்டவர்களுக்கு அப்புறமாக உங்களுடைய ஆவி எப்படி How பிரதிபலிக்கிறது? is your spirit doing after the trauma? அந்த நிலைமை மோசமானதற்கு பின்பதாக உங்களுடைய ஆவி எப்படி How பிரதிபலிக்கிறது? much bitterness is left in your spirit? உங்களுடைய ஆவியில் எவ்வளவு கசப்பு இன்னும் இருந்து கொண்டே How much இருக்கிறது? unpleasantness is left in your spirit? பிடிக்காத காரியங்கள் உங்களுடைய ஆவியிலே எவ்வளவு இருந்து கொண்டே இருக்கிறது? You got to do a spirit check. நீங்கள் இந்த நேரத்தில் ஆவியை பரிசோதித்து பார்க்க Because if வேண்டும். we don't do a spirit check, இந்த ஆவியை நாம் பரிசோதித்து the பார்க்கவில்லை sourness, என்றால் the bitterness in our இந்த spirit, கசப்பும் புளிப்பும் ஆவியில் இருந்து கொண்டே it will இருக்கும். become toxic to அது us. நமக்கே ஒரு விஷமாக It will மாறிவிடும். become toxic to our நம்முடைய relationships. உறவுகளில் கூட அது ஒரு விஷமாக It will மாறிவிடும். become toxic to our நம்முடைய lives. வாழ்க்கைக்கும் அது ஒரு தேவையில்லாத காரியமாக இருந்துவிடும். Proverbs 18 verse number 14. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை It நீங்கள் says பார்க்கும் like பொழுது this. இப்படியாக The சொல்லப்பட்டிருக்கிறது. human spirit can endure a sick body. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனமான
பலவீனத்தை தாங்கும், but who can bear a crushed spirit? ஆனால் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. human spirit மனித ஆவி can endure a sick body. ஒரு பலவீனத்தில் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை Have ஏற்றுக்கொள்ளலாம். you ever experienced this? நீங்கள் இதை அனுபவித்திருக்கிறீர்களா? Whenever you're sick, நீங்கள் இங்க சுகவீனத்தோடு இருக்கும் you're பொழுது, down with fever. இங்க ஏதோ ஒரு காய்ச்சலோடு இருக்கும் பொழுது, Till you got fever, you would have been lazing around. நீங்கள் அந்த 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 நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆவி எப்படிப்பட்டதாக But இருக்கும்? the moment you got fever, ஆனால் உங்களுடைய காய்ச்சல் வந்த you உடனே think about all the things you could be doing with your life. உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்ததோ உங்களுக்கு நினைவு வந்து கொண்டே Oh, இருக்கும். I could be focusing on my fitness. என்னுடைய நிலைமைக்கு நான் இதை குறித்து நான் யோசிக்க I could be போகிறேன். going to the gym. ஜிம்முக்கு போகணும். I could be having nourishing meals. நல்ல ஒரு சாப்பாடு I சாப்பிட could be வேண்டும். doing this much hours at work. இது இவ்வளவு நேரம் நான் வேலை செய்ய I வேண்டும். could take this project, that இதை project. எடுத்து செய்யணும், அதை எடுத்து செய்ய வேண்டும், அதிகமாக யோசித்துக் You கொண்டிருப்பீர்கள். cannot wait to get back on your feet. மீண்டுமாக சுகவீனத்திலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்று நீங்கள் துடித்துக் You're கொண்டிருப்பீர்கள். waiting for this fever to go. இந்த காய்ச்சல் என்னை விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் காத்துக் You're கொண்டிருப்பீர்கள். waiting for this cold, whatever that is, to go. உங்களுடைய ஆவியில் உங்களுடைய சரீரத்தில் வந்திருக்கிற அந்த சுகவீனம் போக வேண்டும் So என்று that நீங்கள் you காத்துக் can கொண்டிருப்பீர்கள். get back on your feet. மீண்டுமாக நீங்கள் எழுந்து நின்று You get back to normalcy. மீண்டுமாக எழுந்து நான் என்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று Have you experienced நீங்கள் that? அதை When you அனுபவித்திருக்கிறீர்களா? are sick, நீங்கள் your சுகவீனத்தோடு இருக்கும் பொழுது spirit, your human spirit can endure it. உங்களுடைய ஆவி அதை தாங்கிக் கொள்ளக்கூடும். But who can bear a crushed spirit? ஆனால் ஆவி முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? When your spirit is crushed, உங்களுடைய ஆவியே எங்க முறிந்து when your போனால், spirit is broken, உங்களுடைய ஆவியே எங்கள் உடைந்து when your போனால், spirit is bitter, உங்களுடைய ஆவியே கசப்பாக when your இருந்தால், spirit is sour, உங்களுடைய ஆவி புளிப்பாக கசப்பாக who இருந்தால் can bear a crushed spirit? அதை யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? Your body will not speak to your spirit. உங்களுடைய சரீரம் ஆவியோடு கூட பேசாது. It's your spirit that speaks to your body. உங்களுடைய ஆவிதான் சரீரத்தோடு பேசிக் It's your கொண்டிருக்கிறது. spirit that speaks to your mind. உங்களுடைய மனதோடு இந்த ஆவி பேசுகிறது. That's why you need a spirit check. அதனால் மாத்திரமே உங்களுடைய ஆவியில் ஒரு பரிசோதித்து நீங்கள் How's your பார்க்க வேண்டும். spirit doing this morning? இந்த ஆவி என்ன செய்து How கொண்டிருக்கிறது? bitter is your spirit? உங்களுடைய ஆவி எவ்வளவு How கசப்பானதாக புளிப்பாக sour is your இருக்கிறது? spirit? உங்களுடைய ஆவி இப்படிப்பட்ட புளிப்போடு How கசப்போடு இருக்கிறதா? unpleasant is your spirit? பிடிக்காத காரியங்கள் ஆவியில் இருக்கின்றதா? Some of us have tasted so many lemons in life அநேக எலுமிச்சைகளை நாம் இங்க வாழ்க்கையில் அனுபவித்துக் that we think கொண்டிருக்கிறோம். this is how our spirit must be. இப்படிதான் ஆவி பேசிக்கொண்டே இருக்க This வேண்டும். is the result of all my challenges. என்னுடைய சவால்கள், என்னுடைய பதில் இப்படியாக, முடிவு இப்படியாக This is the இருக்கின்றது. result of all my trials. என்னுடைய பாடுகளின் மத்தியில் நான் இப்படி வந்து This is the நிற்கிறேன். result of all my trauma. என்னுடைய மோசமான சூழ்நிலைக்கு பின்பதாக நான் இப்படி வந்து This நிற்கிறேன். is who I am. இப்படிதான் நான் நிற்கிறேன் You என்று and I need உங்கள் a ஆவி spirit சொல்லுகிறது. check. அதனால் மாத்திரமே உங்களுக்கு ஆவியை நீங்கள் பரிசோதித்து Because பார்க்க without வேண்டும். that, அது இல்லாமல் whatever stays, lingers in our spirit, நம்மளுடைய ஆவியில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிற it அந்த becomes கசப்பான அனுபவம் toxic to அது ஒரு us. விஷமாக கூட Turn to somebody மாறக்கூடும். and say, you need a spirit check. உங்களுக்கு ஒரு ஆவி, உங்களுடைய ஆவியை நீங்கள் பரிசோதித்து பார்க்க Amen. வேண்டும். Let's go back to that physical lemon. மீண்டுமாக அந்த எலுமிச்சை குறித்து நீங்கள் யோசித்துக் Let's go கொண்டிருக்கலாம். back to that undiluted lemon இங்க juice. தண்ணியே எதுவோ கலப்படம் இல்லாத அந்த எலுமிச்சை ஜூஸை நீங்கள் Once எடுத்துக்கொள்ளுங்கள். you drink it, அதை நீங்கள் குடித்த பின்பதாக that bitterness is in your mouth. உங்களுடைய வாயில் இருக்கிற அந்த கசப்பு, That sourness is in your அந்த mouth. வாயில் இருக்கிற அந்த புளிப்பு, What do you want to immediately do? உடனடியாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? You want to chug lots of நீங்கள் water. அதிகமாக தண்ணி குடிக்க வேண்டும் என்று You யோசிப்பீர்கள். want to flush out the aftertaste. எப்படியாவது இந்த ருசியை நான் மாற்றிவிட வேண்டும் என்று தண்ணி You குடித்துக் want கொண்டே to இருப்பீர்கள். drink as much water that that sourness, that unpleasantness no longer lingers in your அந்த mouth. புளிப்போ கசப்போ உங்கள் நாவில் இருக்கக்கூடாது என்று நீங்கள் தொடர்ந்து தண்ணி குடித்துக் கொண்டே You இருப்பீர்கள். want to cleanse your palate. உங்களுடைய
வாயை நாக்கை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்துவீர்கள். Isn't that right? சரியான விஷயமா Well, இது? that is when you taste a physical lemon. ஒரு எலுமிச்சையை நீங்கள் ருசிக்கும் பொழுது இப்படிதான் நடக்கிறது. When life gives you lemon, ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சை கொடுக்கும் and when your பொழுது spirit tastes them lemons, அந்த ஆவி அந்த எலுமிச்சையை எடுத்துக்கொள்ளும் பொழுது what should you do with that aftertaste? அதற்கு பின்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What should you do with that bitterness in your spirit? உங்களுடைய ஆவியில் இருக்கிற அந்த கசப்பிற்கு பின்பதாக நீங்கள் என்ன செய்ய What should வேண்டும்? you do with that sourness in your spirit? உங்களுடைய ஆவியில் இருக்க புளிப்பிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You got to flush that out. நீங்கள் அதை எடுத்து போட வேண்டும். You got to cleanse your spirit. இந்த ஆவியை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். You need a spirit cleanse. அந்த இடத்தில் ஆவியை நீங்கள் சுத்திகரிக்க Turn வேண்டும். to somebody and say you need a spirit cleanse. நீங்கள் ஆவியை சுத்திகரிக்க வேண்டும் Now என்று who do you சொல்லுங்கள். drink for that spirit cleanse? அந்த ஆவியை சுத்திகரிப்பதற்கு நீங்கள் எதை குடிக்க The வேண்டும்? Bible says வேதாகமத்தை there is பார்க்கும்போது someone called as living water, இங்கே ஜீவ தண்ணீர் என்று and he is சொல்லப்பட்டிருக்கிறது. the Holy Spirit. அவர் Bitterness turn toxic to you. அந்த கசப்பான அந்த புளிப்பான உணர்வு எப்பொழுதுமே உங்களுடைய ஆவியில் இருந்து விஷமாக மாறி போக கூடாது. That's why you need the living water. அதனால் மாத்திரமே உங்களுடைய ஆவியை நீங்கள் இந்த இடத்தில் சுத்திகரிக்க That's வேண்டும். why you need the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த இடத்தில் வேண்டும். The Bible says வேதாகமத்தில் நீங்கள் in பார்க்கும் Psalm 51, சங்கீதம் 51வது அதிகாரம் verse number 10, 10வது வசனம், creates in me a clean heart, O ஒரு God, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று and சொல்கிறார். renew a right, சரியாக அதை புதுப்பித்து a persevering இங்கே நிலைத்திருக்கின்ற and steadfast spirit within me. உறுதியாக தரித்திருக்கின்ற ஆவியை எனக்கு கொடும் என்று சொல்கிறார். Creates in me a clean heart. நமக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சுத்தமான ஆவி வேண்டும் என்று Give சொல்கிறார். me a spirit cleanse, இங்கே பரிசுத்தப்பட்ட ஆவி எனக்கு வேண்டும். so that I will have a right spirit. எனக்கு சரியான ஒரு ஆவி கிடைக்கும். Everybody say right spirit. சரியான ஆவி எனக்கு கிடைக்கும். Everybody say persevering spirit. இங்கே விடாமுயற்சி உள்ள ஒரு ஆவி, Everybody say steadfast spirit. தொடர்ந்து நிலை நிற்கிற ஒரு ஆவி. Is a bitter spirit a right spirit? இங்க எனக்கு எது வேண்டும்? கசப்பான ஆவியா சரியான ஆவியா? Is a bitter spirit a right spirit? கசப்பான ஆவி ஒரு சரியான ஆவியாக இருக்குமா? Is a sour spirit a right spirit? புளிப்பான ஆவி சரியான ஆவியாக இருக்குமா? Is a hurting spirit a right spirit? காயப்பட்ட ஆவி சரியானதாக இருக்கிறதா? Is it a right spirit? அது சரியான ஆவியாக How many of இருக்கிறதா? you say you want a right spirit? எத்தனை பேர் சொல்லக்கூடும் எனக்கு How many சரியான of you ஆவி say you வேண்டும், want a steadfast spirit? எனக்கு தொடர்ந்து நிலை நிற்கிற ஒரு ஆவி வேண்டும். God wants to give you a spirit cleanse. இந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுக்க Many of us விரும்புகிறார். are walking around with this toxicity in our spirit. நம்முடைய ஆவியிலே தேவையில்லாத விஷயங்கள், கசப்பான விஷயங்கள், விஷம் நிறைந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து ஏந்தி கொண்டே My இருக்கிறோமா? husband gave me lemons, என்னுடைய கணவர் எனக்கு ஒரு எலுமிச்சை கொடுத்தார். so my children get to taste the bitterness. அந்த கசப்பை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். My family gave me என்னுடைய lemons. குடும்பம் எனக்கு எலுமிச்சை My கொடுத்தது. father gave me என்னுடைய lemons, அப்பா எனக்கு எலுமிச்சையை so கொடுத்தார். my wife gets to taste my bitterness. அதனால் அந்த கசப்பை என்னுடைய மனைவிக்கு நான் கொடுக்க My போகிறேன். work gave me lemons, என்னுடைய உலகம் இப்படி எனக்கு எலுமிச்சையை கொடுத்தது. so my children get to taste my அந்த bitterness. கசப்பை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க My போகிறேன். mother-in-law gave me என்னுடைய lemons, மாமியார் எனக்கு எலுமிச்சையை so கொடுத்தார். my husband, my children, my home get to taste my bitterness. அதனால் என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அந்த கசப்பை நான் கொடுக்க You see, we போகிறேன். are bleeding this bitterness, this toxicity from our spirit, நம்முடைய ஆவியிலிருந்து தொடர்ந்து அதை வெளியேற்றி கொண்டே இருக்கிறோம். because we've not had a spirit cleanse. இந்த ஆவியை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறோம். We are carrying this bitterness in our spirit, நம்முடைய ஆவியில் எப்பொழுதுமே இந்த கசப்பையும் புளிப்பையும் தொடர்ந்து from வைத்துக் கொண்டே all the இருக்கிறோம். hurt, from all the wounds that came at us. நம்மை நோக்கி வந்த எல்லா காயங்களையும் வலியும் நான் தொடர்ந்து சுமந்து கொண்டே The இருக்கிறேன். words that were spoken in the past, கடந்த காலத்திலே நம்மை நோக்கி சொல்லப்பட்ட our வார்த்தைகள், spirit still carries them. அந்த ஆவி இன்னும் அதை சுமந்து கொண்டே இருக்கிறது. The loss we went through, நான் இழந்து போன காரியம், our spirit still carries them. ஆவி அதை இன்னும் எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டே The இருக்கிறது. betrayal that somebody gave us, எனக்கு துரோகம் செய்த ஒருவரை குறித்து our
Spirit still carries them. அந்த ஆவி இன்னும் அந்த துரோகத்தை குறித்து நினைத்து சுமந்து கொண்டே இருக்கிறது. Humiliation that came at என்னை us, தள்ளி விட்டவர்கள், என்னை தாழ்த்தியவர்களை our குறித்து Spirit still carries them. இன்னும் ஆவி அதை சுமந்து கொண்டே And இருக்கிறது. without a Spirit cleanse, அந்த ஆவி அந்த இடத்தில் சுத்திகரிக்கப்படவில்லை we are என்றால் walking around giving everybody a taste of this bitterness from our spirit. நாம் அனுபவித்த எல்லா கசப்பையும் புளிப்பையும் நம்மை நோக்கி சுற்றி இருக்கிற எல்லோரிடமும் அதை பகிர்ந்து கொண்டே Child இருக்கிறோம். of God, தேவ பிள்ளைகளே, God wants you to have a right இந்த spirit. நேரத்தில் உங்களுக்கு சரியான ஆவி ஏற்படப்படும் என்று தேவன் He wants சொல்லுகிறார். to renew a right spirit. உங்களுடைய ஆவியை புதுப்பித்து சுத்திகரிக்க How many விரும்புகிறார். of you want to say yes to that? எத்தனை பேர் அதற்கு ஆம் என்று பதில் Let's சொல்லக்கூடும்? all lift our hands எல்லாம் இந்த தேவனுடைய and say, கரத்தில் God, கொடுக்கும் create பொழுது in me a clean heart. எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை கொடுங்க. Everybody, let's lift our hands. நம்முடைய கரங்களை Say, உயர்த்தி create in me a clean heart, Jesus. என்னிடத்தில் ஒரு புதிய ஒரு ஆவியை சிருஷ்டிக்க I வேண்டும். may have faced many lemons in my life. நம்முடைய வாழ்க்கையில் அநேக எலுமிச்சைகளை நாம் I may அனுபவித்திருக்கிறோம். still be facing many lemons in my life. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக எலுமிச்சைகளை நான் பார்க்க வேண்டியதாக So far, இருக்கிறது. I may not have known what to do with these இந்த lemons. எலுமிச்சையை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் I've இருந்திருக்கலாம். tasted so much bitterness. அது அநேக புளிப்பாகவும் I've கசப்பாகவும் tasted இருக்கிறது. so much sourness. இவ்வளவு புளிப்பை கசப்பை நான் That the உணர்ந்திருக்கிறேன். aftertaste hasn't left my spirit. அதை ருசி பார்த்ததற்கு பின்பதாக நான் என்ன செய்ய போகிறேன்? That my spirit is bitter right now. என்னுடைய ஆவி இந்த நேரத்தில் ஒரு கசப்போடு It's இருக்கிறது. bleeding into my family right now. தொடர்ந்து என்னுடைய குடும்பத்திற்கு நான் அதை விதைத்துக் My கொண்டிருக்கிறேன். bitterness is coming into my marriage right என்னுடைய now. திருமண காரியத்தில் கூட அந்த கசப்பு கலந்து My கொண்டிருக்கிறது. bitterness is coming in between me and my parents right now. எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நடுவே அந்த கசப்பான ஒரு உணர்வு வந்து My கொண்டே இருக்கிறது. sourness is coming in between me and my children right now. எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் அந்த புளிப்பான ஒரு உணர்வு வந்து கொண்டே It's இருக்கிறது. coming in my family right now. இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்திலும் அதை It's உணர்கிறேன். coming in my ministry right என்னுடைய now. ஊழியத்திலும் அதை உணர்கிறேன். No matter what your lemons have been, உங்களிடத்தில் என்ன விதமான எலுமிச்சை no matter இருந்தாலும் how sour they were, அது எவ்வளவு புளிப்பானதாக the இருந்தாலும் Spirit of God is in this room. இந்த ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறார். Living waters is in this room. ஜீவ தண்ணியானவர் இந்த இடத்தில் He இருக்கிறார். is able to give you a spirit cleanse this morning. உங்களுக்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஆவியை தேவன் கொடுக்கிறார். And are you tired of chasing pretty rainbows? Are you tired of spinning round and round? Wrap up all your shattered dreams of your life, and at the feet of Jesus lay them down. Give them all, give them all, give them all to Jesus. Shattered dreams, wounded hearts, broken toys. Give them all, give them all, give them all to Jesus, and He will turn your sorrows into joy. He never said you'd only see sunshine. He never said there'd be no rain. And He only promised a heart full of singing about the very thing that once brought pain. Give them all, give them all, give them all to Jesus. Shattered dreams, wounded hearts, broken toys. Give them all.
into joy, and He will turn your lemons into lemonade. Let's give Him glory. He's a அவருக்கே God மகிமை செலுத்தலாம். தேவனுக்கே நாம் மகிமை who செலுத்தலாம். turns sorrow into joy. அவர் அங்கே கவலைகளை எல்லாம் சந்தோஷமாக He களிப்பாக மாற்றி turns தருவார். lemons into lemonade. அவர் எலுமிச்சையை ஒரு நல்ல ஒரு எலுமிச்சை ஜூஸாக ஒரு லெமனேடாக மாற்றி The கொடுப்பார். song says, இப்படியாக நீங்கள் He பார்க்கும்போது never said you'll only see sunshine. எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு வெளிச்சம் சூரிய ஒளி இருக்கும் என்று மாத்திரம் He சொல்லவில்லை. never said there would be no rain. உங்களுக்கு மழையே பெய்யாது என்று சொல்லவில்லை. But here's what He said. ஆனால் சொல்லுகிற காரியம் He என்னவென்றால் promised a heart full of singing இங்கே இருதயம் நிரம்பி வழிகிற ஒரு ஆராதனை பாடல். about that very thing that once brought pain. அது இந்த இடத்தில் அந்த வழி இருந்ததோ அந்த இடத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பாடுகிற ஒரு காரியம். Once brought pain to you, இந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு வழி யாராலும் வந்ததோ God says, I will give you a song about that very same pain. அந்த வழிக்கு மேலாக ஒரு பாடுகிற சந்தோஷமான ஒரு இருதயத்தை Whatever தருவார். came as a lemon to you, யாரெல்லாம் உங்களிடத்தில் எலுமிச்சையோடு வந்தார்களோ I will give you a lemonade for that very same lemon. அதே இடத்தில் அதே எலுமிச்சையை ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு எலுமிச்சையாக You மாற்றுவார். got to give them all. ஆனால் அந்த எலுமிச்சையை நீங்கள் தேவனிடத்தில் You கொடுக்க got to வேண்டும். bring them lemons to Jesus. தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் எலுமிச்சை கொண்டு வர And வேண்டும். life gives you lemons. எலுமிச்சை இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது You need spirit check. உங்களுக்கு ஒரு ஆவியை நீங்கள் பரிசோதித்து பார்க்க You need வேண்டும். spirit cleanse. ஆவியை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். And you need spirit care. ஆவியில் ஒரு பராமரிப்பும் ஒரு அக்கறையும் வேண்டும். Let's go back to this physical lemon. இந்த மீண்டுமாக இந்த எலுமிச்சையை பார்க்கும் This பொழுது undiluted lemon juice that you consume. நீங்கள் அப்படியே புசித்த அந்த எலுமிச்சை After you chug lots of water. அநேகமாக நீங்கள் தண்ணி After குடித்திருப்பீர்கள். you cleanse your palate. அதிகமாக நீங்கள் வாயை If you சுத்திகரித்திருப்பீர்கள். have an option உங்களுக்கு வேறு எதுவும் வழி இல்லாமல் to intake something sweet, ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். you're going to take that. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். Am I right? சரியானதா? You're going to consume whatever that is sweet. நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். See, the Bible says வேதாகமத்தில் நீங்கள் that பார்க்கும் life gives you lemons. எலுமிச்சை வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு எலுமிச்சை வரும் பொழுது Can you do after the spirit cleanse? அந்த ஆவி சுத்திகரிக்கப்பட்ட பின்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What can you consume that is sweet? நீங்கள் எதை குடிக்க முடியும், எதை சாப்பிட முடியும்? The Bible says, வேதாகமத்தில் நீங்கள் taste பார்க்கும் and see நீங்கள் ருசித்து that the பாருங்கள். Lord is good. கர்த்தர் நல்லவர் For என்பதை He ருசித்து tastes பாருங்கள். like நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து honey பாருங்கள். in the rock. இங்கே இனிமையான ஒரு தேன் Amen. போல You இருக்கிறார். have the sweet option. Clap your hands. Give Him உங்களுக்கு ஒரு glory. இனிமையான வாய்ப்பு இருக்கின்றது. You have the sweet option. இந்த இனிமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு And இருக்கின்றது. life gives you lemons. இந்த வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சை கொடுக்கும் And the பொழுது Holy Spirit flushes out all the bitterness. பரிசுத்த ஆவியானவர் எல்லா கசப்பையும் எடுத்து போடுகின்ற And the Holy வேளையிலே Spirit flushes out all the unpleasantness. எல்லா தேவையில்லாத காரியங்கள், மனமகிழ்ச்சி இல்லாத காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போடும் பொழுது You can consume நீங்கள் இதை விழுங்க the முடியும். sweet name of Jesus. இயேசுவின் இனிமையான நாமத்தை நீங்கள் உணர்ந்து The எடுத்துக்கொள்ள sweet முடியும். word of Jesus. இங்கே இயேசுவின் இனிமையான நாமத்தை நீங்கள் The எடுத்துக்கொள்ள sweet முடியும். promises of Jesus. இங்கே இயேசுவின் இனிமையான வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். Periodically, நீங்கள் தொடர்ந்து you need to do a spirit care. தொடர்ந்து அடிக்கடி நீங்கள் உங்கள் ஆவியை பராமரித்துக் கொண்டே இருக்க You see, வேண்டும். Ezekiel 11:19 says, இங்கே எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் I பார்க்கும்போது will give you a new undivided heart. உங்களுக்கு ஒரு புதிய பிளவுபடாத ஒரு இருதயத்தை நான் கொடுப்பேன். And I will put a new spirit in you. ஒரு புதிய ஆவியை உங்களிடத்தில் கொடுத்து I'll remove your stubborn heart of stone கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு and give you a tender heart that responds to me. எடுத்து போட்டு சதையான ஒரு இருதயத்தை கொடுப்பேன் என்று When சொல்கிறார். bitterness takes over our spirit, இந்த ஆவியை இந்த கசப்பு எடுத்துக்கொள்ளும் when பொழுது sourness takes over our spirit, இந்த கசப்பான உணர்வு ஆவியை எடுத்துக்கொள்ளும் பொழுது we have the
stubborn heart of stone. நமக்கு இப்படி ஒரு கல்லான இருதயம் ஏற்படுகின்றது. But God wants to give you a tender heart, ஆனால் உங்களுக்கு ஒரு மென்மையான ஒரு இருதயத்தை, சதையான ஒரு இருதயத்தை கொடுக்க for போகிறார். which He says, I will put a new spirit in you. உங்களிடத்தில் ஒரு புதிய ஆவியை நான் சிருஷ்டிப்பேன் என்று It's His சொல்லுகிறார். word that does that. இந்த வார்த்தையின் மூலமாக அது It's நடக்கின்றது. His name that does that. அவருடைய நாமத்தின் மூலமாக அது You நடக்கின்றது. got to feed your spirit this sweetness. இந்த இனிமையை உங்களுடைய ஆவிக்கு நீங்கள் போஷித்துக் கொண்டே இருக்க When வேண்டும். life gives you lemons, இந்த வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சை கொடுக்கும் you got பொழுது to do some spirit care. இங்கே ஆவியை நீங்கள் பராமரித்துக் கொள்ள If you வேண்டும். want to be a sweet parent, நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெற்றோராக இருக்க if you வேண்டும் want to என்றால், be a tender parent நீங்கள் ஒரு மென்மையான ஒரு பெற்றோராக and இருக்க not a வேண்டும் என்றால், bitter or a sour one, ஒரு கசப்பானதாக புளிப்பானதாக இல்லாமல் you got to do some spirit care. நீங்கள் ஆவியை நீங்கள் பராமரித்துக் கொள்ள If வேண்டும். you want to be a sweet partner, நீங்கள் ஒரு இனிமையான ஒரு துணையாளராக இருக்க a விரும்பினால், tender partner, ஒரு மென்மையான துணையாளராக இருக்க you got to வேண்டும். do some spirit care. ஒரு ஆவியை, உங்களுடைய ஆவியை நீங்கள் பராமரித்துக் கொள்ள If you வேண்டும். want to be a sweet child, நீங்கள் ஒரு இனிமையான குழந்தையாக இருக்க a வேண்டும் tender என்றால், child, மென்மையான குழந்தையாக இருக்க not a வேண்டும் என்றால், bitter, not a sour, not an unpleasant ஒரு one, கசப்பில்லாத புளிப்பில்லாத ஒரு உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் you got என்றால், to do some spirit care. ஆவியை நீங்கள் பராமரித்துக் கொள்ள வேண்டும். Many of us are bleeding this bitterness from our spirit. அநேகர் நம்முடைய ஆவியிலிருந்து இந்த கசப்பையும் புளிப்பையும் வெளியேற்றிக் கொண்டே இருக்கிறோம். Whatever we've been carrying since our childhood, இங்க கடந்த காலம் முழுவதுமாக நான் தொடர்ந்து இதை சுமந்து கொண்டே we are இருந்தேன். carrying into our marriages. நம்முடைய திருமண காரியத்திலும் இதை சுமந்து செல்கிறோம். Whatever abuse we went through in our childhood, நம்முடைய குழந்தை பருவங்களில் நாம் சென்று போன எல்லா நிந்தையான we காரியங்களையும் are taking it out on our children. நம்முடைய குழந்தையின் மேலாக அதை திணிக்கிறோம். There's a cycle of bitterness that goes on. தொடர்ந்து இந்த கசப்பு உங்களை சுற்றி கொண்டே A இருக்கின்றது. bitter father has a bitter child. உங்க ஒரு கசப்பான அப்பாவிற்கு ஒரு கசப்பான பிள்ளை What do you வருகிறார். think that child will grow up to be? அந்த குழந்தை எப்படி வளரும் என்பதை நீங்கள் யோசித்து This பாருங்கள். is where the world is right now. இந்த உலகம் இப்படிப்பட்ட ஒரு சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கின்றது. But that's why அதனால் our மாத்திரமே story doesn't stop with lemons. இந்த எலுமிச்சையோடு நம்முடைய கதை நிற்க போவதில்லை. Our story goes on into a lemonade. இந்த ஒரு கசப்பான எலுமிச்சையிலிருந்து ஒரு இனிமையான எலுமிச்சையாக நம்முடைய வாழ்க்கை So மாறப்போகிறது. child of God, தேவ பிள்ளைகளே, when life gives you lemons, இந்த வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சையை கொடுக்கும் you பொழுது need spirit check. உங்களுடைய ஆவியை நீங்கள் பரிசோதித்து பார்க்க You need வேண்டும். spirit cleanse. ஆவியை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். And you need spirit care. ஆவியை நீங்கள் பராமரித்துக் கொள்ள வேண்டும். May God bless you.